வணக்கம். இது பி தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவை பாலுடன் சந்திக்க முற்பட்ட நபர். பெருச்சண்டையான கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். திருகோணமலையில் கடற்கரைக்கு இழுத்து பெறப்பட்ட பயங்கரமான ஆளில்லா விமானத்தால் பதற்றம். வவுனியாவில் இடம்பெற்ற கோர விபத்து, யாழ் இளைஞன் பரிதாபமாக பலி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாரிய நிதி மோசடி, கணவன் மனைவி கைது. கிளிநொச்சியில் ஊடகவியலாளர் மீது கடும் தாக்குதல். அரசாங்கத்தின் தீர்மானத்தை ஆதரித்து மொட்டு கட்சி. இலங்கை இந்திய கடற்படைகளின் கூட்டு பயிற்சி. அம்பாறையில் துயரம், கடலில் காணாமல் போன குடும்ப உறவுகள் சடலங்களாக மீட்பு. யேமனுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய போர் விமானங்கள், வெடித்து சிதறிய கவுதி கட்டமைப்புகள். விபத்துக்குள்ளான பயணிகள் விமானம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா ரஷ்யா விடுத்துள்ள எச்சரிக்கை. இது பி தமிழின் செய்திகளின் விரிவான செய்தி. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை சந்திக்க விரும்புவதாக கூறி வாள் ஒன்றுடன் கலவரமாக நடந்து கொண்ட நபர் ஒருவர் பிலியந்தலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிலியந்தலை தும்போவில பிரதேசத்தை சேர்ந்த 53 வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் நேற்று முற்பகல் வாளுடன் ஜாலியகொட சந்தியில் வந்து அங்கிருந்தவர்களிடம் கடுமையான வார்த்தைகளால் முரண்பட்டுள்ளார். இதனிடையே அருகில் இருந்தவர்களிடம் கடுமையான வார்த்தை பிரயோகம் செய்ய வேண்டாம் என தெரிவித்துள்ள நிலையில் ஜனாதிபதி அனுரவை சந்திக்க விரும்புவதாகவும், இல்லையென்றால் கழுத்தை அறுத்து உயிரை மாய்த்துக் கொள்வதாகவும் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த லொரியில் ஏறி கலவரத்தில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக பிலியந்தலை காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் குழுவொன்று சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையை கட்டுப்படுத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இலங்கை பனை அபிவிருத்தி சபை தலைவர் சகாதேவனுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டதால் கூட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இலங்கை பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் அர்ச்சுனாவை பார்த்து, நாடாளுமன்ற உறுப்பினர் போல இல்லாமல் நீங்கள் ஏன் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறீர்கள் என்று கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அர்ச்சுனா எம்பி இலங்கை பனை அபிவிருத்தி சபையின் தலைவரை வாயை மூடுமாறு ஆங்கிலத்தில் கூறினார். இதன்போது குறுக்கிட்ட தம்பிராசா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர், தகாத வார்த்தைகளை பாவிக்க கூடாது என்றும் இங்கே அதிகாரிகள் தான் உள்ளார்கள் என கூறியபோது குறுக்கிட்ட அர்ச்சுனா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கும் போது கதைப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என காட்டமாக கூறியுள்ளார். அத்துடன் சகாதேவனை பார்த்து, உங்களுடன் திருப்பி கதைத்ததற்காக ஒரு நாளில் 8 அல்லது 10 பேரை இடமாற்றம் செய்துள்ளீர்கள். இதனை உங்களது கட்சியோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். இதன்போது குறுக்கிட்ட தம்பிராசா, ஒரு அரசு அதிகாரியை பொதுவெளியில் வைத்து அவமானப்படுத்தக்கூடாது. இடமாற்றம் பெற்றவர்கள் வேண்டுமென்றால் அமைச்சுக்கு முறையிடலாம் என்றார். அதற்கு பதிலளித்த அர்ச்சுனா எம்பி, நீங்கள் எந்த கட்சி? உங்களுக்கு கிடைக்கவில்லை தானே நொமினேஷன், ஆகையால் அடுத்த முறை முயற்சியுங்கள். தயவு செய்து தம்பிராசாவை வெளியே அகற்றுங்கள் என கூறியதுடன் அவரது முகநூல் பதிவு தொடர்பிலும் கேள்வி எழுப்ப இருவருக்கும் இடையில் காரசாரமான வார்த்தை பிரயோகங்கள் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை அருகே கடலில் மிதந்து கொண்டிருந்த சிறிய ரக விமானம் ஒன்றை மீனவ குழு ஒன்று மீட்டுள்ளது. இது நிலத்தில் இருந்து 35 கடல் மைல் தொலைவில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் இறந்த சிகனகேவிடம் வினவிய போது இது இலகு ஆளில்லா விமானம் என தெரிவித்தார். இந்த வகை விமானம் இதற்கு முன்னர் 2020ஆம் ஆண்டிலேயே மீட்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். சுமார் 40 கிலோ எடையுள்ள இதுபோன்ற விமானங்கள் இந்திய விமானப்படையின் பயிற்சி அமர்வுகளில் இலக்குகளாக பயன்படுத்தப்படுவது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எவ்வாறாயினும் இம்முறை மீட்கப்பட்டுள்ள விமானம் தொடர்பில் விசாரணை நடத்த விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. மேலும் கருத்து தெரிவித்த விமானப்படை பேச்சாளர், விமானம் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் வெடிபொருட்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவித்தார். வவுனியா கோவில்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞன் ஒருவர் மரணமடைந்துள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த இளைஞர் மற்றொரு இளைஞருடன் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார்.
வவுனியா கோவில்குளம் பகுதியில் சென்ற மோட்டார் சைக்கிள் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் கரையில் இருந்த மின்சார கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியது. விபத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற இளைஞர் பலத்த காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளார். மற்ற நபர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவத்தில் யாழ் அராலி பகுதியைச் சேர்ந்த 22 வயதான இளைஞரை மரணமடைந்தவர் ஆவார். விபத்து தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நிதி மோசடி செய்து படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற தம்பதியர் நேற்று கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 வருடங்களுக்கு முன்னர் 1600 மில்லியன் ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்ட கணவன் மனைவியை இந்தியாவிற்கு தப்பிச் சென்றிருந்தனர். அவர்கள் மீண்டும் நாடு திரும்பியிருந்த நிலையில் இரகசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியில் கருப்பு நிற வாகனம் ஒன்றில் வந்தவர்கள் ஊடகவியலாளர் ஒருவரை கடத்த முற்பட்ட வேளை அவர் அதிலிருந்து தப்ப முயன்ற வேளை அவரை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான ஊடகவியலாளர் தற்போது கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் A9 வீதி டெலிகாம் முன்பாக நேற்று மாலை 5:20 மணியளவில் நடைபெற்றுள்ளது. இனம் தெரியாத 2 நபர்களே இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிய வருகின்றது. அலுவலகத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் வீடு நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கையில் கருப்பு நிற வேனில் வந்த இனம் தெரியாதவர்கள் தன்னை தாக்கி வேனுக்குள் ஏற்றி கடத்த முயன்றதாகவும் தான் அங்கிருந்து தப்பியுள்ளதாகவும் தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளர் தெரிவித்தார். இத்தாக்குதல் தொடர்பாக கிளிநொச்சி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான புதிய வேட்பு மனு கோரும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை மொட்டு கட்சி ஆதரித்துள்ளது. இது தொடர்பில் மொட்டு கட்சி எனப்படும் பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ளதாவது: இடைநிறுத்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கு புதிய வேட்புமனுக்கள் கோரும் அரசாங்கத்தின் தீர்மானம் வரவேற்கத்தக்கது. அதனை நாங்கள் ஆதரிக்கிறோம். எதிர்வரும் எந்த ஒரு தேர்தலிலும் மொட்டு கட்சி அதன் சொந்த சின்னத்திலேயே போட்டியிடும். எங்களது சின்னத்தை விட்டுக் கொடுக்க நாங்கள் தயாரில்லை. எங்களுடன் இணையும் ஏனைய கட்சிகளும் மொட்டு கட்சியின் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்பதே எங்கள் நிபந்தனையாக இருக்கும். எதிர்வரும் காலங்களில் கட்சியை மீண்டும் வலுப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு உத்தேசித்துள்ளோம் என்றும் நாமல் ராஜபக்ச MP தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு கடற்படை பயிற்சியான சிலினெக்ஸ் 24 2024 டிசம்பர் 17 முதல் டிசம்பர் 20 வரை விசாகப்பட்டினத்தின் கிழக்கு கடற்படை கட்டளையின் கீழ் நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி 2 கட்டங்களாக நடத்தப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. துறைமுக கட்டிடம் டிசம்பர் 17 முதல் டிசம்பர் 18 வரை நடைபெற்றது. கடல் கட்டம் டிசம்பர் 19 முதல் டிசம்பர் 20 வரை நடைபெற்றது. இந்திய கிழக்கு கடற்படையின் INS சுமித்ரா இந்திய தரப்பில் பயிற்சியில் பங்கேற்றது. அதே நேரத்தில் கடல் ரோந்து கப்பலான SLNS சயூரா இலங்கையின் சார்பில் பங்கேற்றது. இந்த பயிற்சியின் போது துப்பாக்கிச் சூடுகள், தகவல் தொடர்பு நடைமுறைகள், கடல்சார் மற்றும் வழி செலுத்தல் பரிமாணங்கள் மற்றும் உலங்கு வானூர்தி செயற்பாடுகள் என்பன உள்ளடங்கியிருந்தன. 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த பயிற்சிகள் 2005 ஆரம்பிக்கப்பட்டன. அம்பாறை திருக்கோவில் காவல்துறை பிரிவிலுள்ள சங்கமன்கண்டி கடலில் மூழ்கி காணாமல் போன தந்தை, மகன் மற்றும் மருமகன் ஆகியோரின் சடலங்கள் விநாயகபுரம் மங்கமாரி கடற்கரையில் நேற்று மாலை கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சங்கமன் கண்டியை சேர்ந்த 38 வயதுடைய மயில் வாகனம் நந்தராஜியின் 15 வயதுடைய மகன் மற்றும் நந்தராஜியின் சகோதரியின் மகனான 17 வயதுடைய மருமகன் ஆகிய மூவருமே சடலமாக மீட்கப்பட்டனர். குறித்த மூவரும் நேற்று முன்தினம் புதன்கிழமை மாலை நத்தார் பண்டிகையை முன்னிட்டு சங்கமன்கண்டி கடலுக்கு நீராடச் சென்றுள்ளனர்.
இதன்போது நந்தராஜியின் மகனும் மருமகனும் கடல் அலையில் இழுத்துச் செல்லப்பட்டதை அடுத்து அவர்களை காப்பாற்றுவதற்காக நந்தராஜ் கடலில் குதித்த போது அவரையும் கடல் அலை இழுத்துச் சென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடற்படை மற்றும் காவல்துறையுடன் இணைந்து தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நிலையில் விநாயகபுரம் மங்கமாரி கடற்கரை பகுதியில் நேற்று காலையில் முதலில் 17 வயது சிறுவனின் சடலம் கரையொதுங்கியது. இதனையடுத்து சில மணி நேரத்தின் பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக இருவரது சடலமும் கரையொதுங்கியதை அடுத்து சடலங்களை மீட்டு திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வது பன்னாட்டு. இஸ்ரேல் மீதான பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஜெர்மனில் கவுதிப்படைகளை இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்கியுள்ளன. ஈரான் ஆதரவு கவுதி அமைப்பையும் அளிப்பதாக இஸ்ரேலிய தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதன்போது இஸ்ரேல் போர் விமானங்கள் ஜெர்மனியின் மேற்கு கடற்கரை மற்றும் நாட்டிற்குள் உள்ள கவுதி இலக்குகளை தாக்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அத்தோடு சனா சர்வதேச விமான நிலையத்தில் கவுதி அமைப்பு இராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திய உள்கட்டமைப்புகள் மற்றும் கவுதி கட்டுப்பாட்டில் தலைநகருக்கு வெளியே இருந்த கெசியாஸ் மின் உற்பத்தி நிலையம் தாக்கி சிதைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேலும் ஒரு மின் உற்பத்தி நிலையம் உட்பட கடற்கரையில் உள்ள கொடைடா சாலிப் மற்றும் ராஸ் கண்டிப் துறைமுகங்களில் உள்ள உள்கட்டமைப்புகளையும் இஸ்ரேல் போர் விமானங்கள் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த உள்கட்டமைப்புகள் ஈரானிய ஆயுதங்களை பிராந்தியத்திற்கு மாற்றவும் மூத்த ஈரானிய அதிகாரிகளின் நுழைவுக்காகவும் கவுதிகளால் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை கூறியுள்ளது. மேலும் தாக்குதலில் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் குறைந்தது 11 பேர் காயமடைந்ததாகவும் கவுதி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தாக்குதல்களை தொடர்ந்து பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் ஆகியோர் குழுவை தாக்கி அதன் தலைவர்களை வேட்டையாடப் போவதாக உறுதியளித்துள்ளார். ஈரானிய அந்த பயங்கர ஆயுதத்தை துண்டிக்க நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் பணியை முடிக்கும் வரை இதில் நிலைத்திருப்போம் என்று நெதன்யாகு தொடர்ந்தும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கஜகஸ்தானில் நேற்று முன்தினம் 38 பேர் உயிரிழக்க காரணமான ரஷ்யாவுக்கு சென்ற பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதற்கான காரணம் பற்றிய எழுந்தமானமான தகவல்களுக்கு எதிராக ரஷ்ய அரசாங்கம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விமான போக்குவரத்து மற்றும் உக்ரைன் அதிகாரிகள் ரஷ்யா மீது கொடிய விபத்திற்கான பழியை சுமத்துவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமானத்தின் சிதைந்த உடற்பகுதியின் காட்சிகள் துருப்பிடித்த சேதத்தை குறிப்பதாக தோன்றியது மற்றும் சில விமான போக்குவரத்து வல்லுநர்கள் அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் ரஷ்ய குடியரசின் செச்னியா வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று பரிந்துரைத்தனர். கசாக் நகரமான அக்டாவ் அருகே தரையிறங்குவதற்கு முன் விமானம் காஸ்பியன் கடலின் குறுக்கே செச்னியாவில் இருந்து மேற்கு கஜகஸ்தானுக்கு திருப்பிவிடப்பட்டது. விமானத்தில் இருந்து 67 பேரில் 29 பேர் உயிர் தப்பினர். விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அசர்பைஜான் நேற்று வியாழக்கிழமை தேசிய துக்க தினத்தை அனுஷ்டித்தது. இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.